வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியா பிரான்ஸ் இடையே நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ரஃபால் போர் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தம் நாளை திங்கட்கிழமை செய்யப்படலாம் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. 26 ரஃபால் மெரைன் அல்லது சுருக்கமாக ரஃபால் போர் விமானங்களுக்காக பிரான்சுடன் 6.6 பில்லியன் யூரோ அல்லது இந்திய மதிப்பில் 63,887 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் முறைப்படி கையெழுத்திடுவதன் மூலம் இந்தியா நாளை திங்கட்கிழமை குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு கையகப்படுத்தலை இறுதி செய்ய உள்ளது என்று கூறுகின்றார்கள். இந்த மைல்கல் ஒப்பந்தம் இந்திய கடற்படைக்கு ஒரு முக்கியமான திறன் மேம்பாட்டை பிரதிபலிக்கிறது. இந்தியாவில் உள்நாட்டு விமான தயாரிப்பு முதிர்ச்சி அடையும் வரை பிரெஞ்சு விமானம் தீர்வை வழங்கும் அதே வேளையில் நீண்டகால செயல்பாட்டு இடைவெளிகளை நிவர்த்தி செய்கிறது. இந்தியா தனது கடற்படை விமான திறன்களை மேம்படுத்தி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் மேம்படுத்தப்பட்டு விமானம் தாங்கி கப்பல் அடிப்படையிலான செயற்பாடுகள் மூலம் தனது நிலையை வலுப்படுத்த முயல்வதால் இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய தருணத்தில் வருகிறது. இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே 26 ரஃபால் மெரைன் போர் விமானங்களை வாங்குவதற்கான மெகா ஒப்பந்தம் ரிமோட் கையெழுத்து விழா மூலம் திங்கட்கிழமை முறைப்படுத்தப்படும் என்கிறார்கள். ஆரம்பத்தில் பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னு கையெழுத்திடும் விழாவுக்கு இந்தியாவுக்கு வரவிருந்தார். ஆனால் அவரது பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சமீப கால தகவல்கள் தெரிவிக்கின்றன. திட்டங்களில் இந்த மாற்றம் இருந்த போதிலும் இரு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் காணொலி மூலம் பங்கேற்கும் நிகழ்வு நடக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்திய மற்றும் பிரான்ஸ் மூத்த அதிகாரிகள் கையொப்பத்தை புதுடில்லியில் நடத்துவதுடன் அரசுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்கிறார்கள். ஒப்பந்தத்தின் விரிவான தொகுப்பில் 22 ஒற்றை இருக்கை ரஃபால் ஜெட் விமானங்கள் மற்றும் 4 இரட்டை இருக்கை பயிற்சியாளர் விமானங்கள், அதனுடன் தொடர்புடைய ஆயுத அமைப்புகள், பணியாளர் பயிற்சிக்கான சிமுலேட்டர்கள், பராமரிப்பு, பழுது மற்றும் செயற்பாடுகள், MRO ஆதரவு மற்றும் 5 ஆண்டு செயல்திறன் அடிப்படையிலான தளவாடங்கள் ஏற்பாடு ஆகியவை அடங்கும். இந்திய விமானப்படைக்காக 2016 ஆண்டு செப்டம்பரில் கையெழுத்திடப்பட்ட தனி 59,000 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தின் கீழ் கையகப்படுத்தப்பட்ட 36 ரஃபால் ஜெட் விமானங்கள் ஏற்கனவே சேவையில் உள்ளன. அவற்றுக்கு இணக்கமான உதிரி பாகங்கள் மற்றும் உபகரணங்களுக்கான ஏற்பாடுகளும் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மூலோபாய சீரமைப்பு விமானப்படை மற்றும் விமானத்தின் கடற்படை மாறுபாடுகளுக்கு இடையே செயல்பாட்டு இணைப்புகளை உருவாக்குகிறது. INS விக்ரமாதித்யா மற்றும் உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட INS விக்ராந்த் ஆகிய 2 விமானம் தாங்கிய கப்பல்களை இந்தியா இயக்கும் நேரத்தில் ரஃபால் போர் விமானங்களை கையகப்படுத்துவது இந்தியாவின் கடற்படை விமான திறன்களுக்கு ஒரு முக்கியமான மேம்பாட்டை பிரதிபலிக்கிறது. இந்த போர் விமானங்கள் குறிப்பாக விமானம் தாங்கிய கப்பல் நடவடிக்கைகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதில் பலவூட்டப்பட்ட லேண்டிங் கியர் மற்றும் கைது செய்யப்பட்ட தரையிறக்கங்களுக்கான டெயில் கோக்கைகள் உள்ளன. இது இந்தியாவின் விமானம் தாங்கிய கப்பல்களில் பயன்படுத்துவதற்கு மிகவும் பொருத்தமானது. ரஃபால் ஜெட் விமானங்கள் முதன்மையாக இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கிய கப்பலான INS விக்ராந்தின் தளத்திலிருந்து இயங்கும். இது அதன் போர் திறன்களை கணிசமாக அதிகரிக்கும். இந்த கையகப்படுத்தல் அதன் தற்போதைய MiG-29K போர் விமானங்களுடன் சவால்களை எதிர்கொண்ட இந்திய கடற்படையின் அவசர செயல்பாட்டு தேவையை நிவர்த்தி செய்கின்றது. இந்தியாவின் கண்ட்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரலின் முன்பு நடந்த மதிப்பீடுகளின்படி MiG-29K விமானங்கள் பராமரிப்பு தொடர்பான சிக்கல்கள் காரணமாக குறைவான செயல்திறனை வெளிப்படுத்தியுள்ளன. சேவைத்திறன் வீதம் வரலாற்று ரீதியாக 15.93 முதல் 37.63 வரை குறைவாக உள்ளது. இத்தகைய வரம்புகள் கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல் தளங்களில் இருந்து சீரான விமான செயற்பாடுகளை பராமரிக்கும் திறனை தடுத்தது. அது ரஃபால் கையகப்படுத்தலின் நோக்கம் கொண்ட திறன் இடைவெளியை உருவாக்குகிறது. ரஃபால் போர் விமானங்கள் இந்திய கடற்படையின் கடல்சார் தாக்குதல் திறன்களை அவற்றின் மேம்பட்ட ஆயுத அமைப்புகள் மூலம் கணிசமாக மேம்படுத்தும். இந்த விமானங்கள் மெட்டியோர், அப்பால் பார்வை, வான் விமான ஏவுகணை மற்றும் எக்ஸோசெட் AM-39 ஏவுகணை போன்ற பிரத்யேக கப்பல் எதிர்ப்பு ஆயுதங்கள் உட்பட அதிநவீன ஆயுதங்களுடன் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ஆயுத அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு இந்திய பெருங்கடல் பகுதியிலும் அதற்கு அப்பாலும் இந்திய கடற்படைக்கு சக்தியை திறம்பட செயல்படுத்த உதவும். அவர்களின் தாக்குதல் திறன்களுக்கு அப்பால் ரஃபால் ஜெட் விமானங்கள் அவற்றின் சுறுசுறுப்பு மற்றும் மேம்பட்ட போர் அமைப்புகளுக்கு புகழ் பெற்றவை. அவை வான்மேன்மை, தரை தாக்குதல் மற்றும் உளவு பார்த்தல் உட்பட பல்வேறு பணிகளுக்கு ஏற்றதாக அமைகின்றன. அவர்களின் பல பங்கு செயல்பாடு பல்வேறு கடல் பாதுகாப்பு சவால்களுக்கு பதில் கொடுக்க தேவையான செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மையை வழங்குகின்றது. கூடுதலாக உத்தம் ரேடார் மற்றும் அஸ்ட்ரா மற்றும் ருத்ரம் போன்ற இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு ஏவுகணைகள் உட்பட உள்நாட்டு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்க திட்டங்கள் நடந்து வருகின்றன. இது பாதுகாப்பு திறன்களில் இந்தியாவின் தன்னம்பிக்கை இலக்குகளை ஆதரிக்கும் அதே வேளையில் விமானத்தின் செயல்பாட்டு திறனை மேலும் மேம்படுத்தும்.
இந்தியாவின் லட்சிய உள்நாட்டு போர் விமான மேம்பாட்டு திட்டம் முதிர்ச்சி அடையும் வரை ரஃபால் எம் கையகப்படுத்தல் ஒரு மூலோபாய நிறுத்தத்தை குறிக்கிறது. கூடுதலாக இந்த ஒப்பந்தம் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையேயான வலுவான பாதுகாப்பு கூட்டாண்மையை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இது இந்தோ பசிபிக் பகுதியில் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான அவர்களின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது.